ஒரு சிலர் வந்து தேவையில்லாத வம்புகள் பண்ணுவாங்க. வம்புகள் பண்ணிவிட்டு நம்மளை வந்து மனசு சும்மா நோஸ் கட் பண்ணுற மாதிரி, இல்லை மனசு நோகிற மாதிரியும் செய்வாங்க. செஞ்ச கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம், பார்த்தியா ஆண்டவனை கூலியை கொடுத்தானா அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஃபேமிலியிலே நடக்கும், வெளி ஆளுகள் மூலமாக நடக்கும். அந்த மாதிரி சொல்லுவோம், ஆண்டவன் கூலியை கொடுத்தானா. அந்த மாதிரி தான் வந்து ஒரு மாதம் இருக்குமா, முதல்வர் விஜய் வந்து அங்கே அவங்க அப்பா காணும்னு சொல்லிட்டு அந்த செய்கை பண்ணது சட்டமன்றத்தில். இப்போ வந்து தகுந்த இடத்துல வந்து இப்போ அதாவது வந்து நமக்கு ஒருத்தர் நம்மளை ஒருத்தர் வந்து நமக்கு கெடுதல் பண்ணாருன்னா நாம் திரும்ப கெடுதல் பண்ண வேண்டியதில்லை. அதாவது வந்து என்ன சொல்லணும்னா, என்ன சொல்கிறது, கொஞ்சம் நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே வந்து இன்னொருத்தர் வந்து அவங்கள வந்து தண்டிப்பார். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம முதல்வர் விஜய்க்கு வந்து நம்ம நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது வந்து அவரே ஒரு மீட்டிங்கில் அப்பா காணோன்னா போய் வீட்டில் அவங்க அம்மாட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் இனிமேல் வந்து அதை வந்து அவர் எடுக்கவே முடியாது. நீ வந்து முதல்வர் விஜய் வந்து இந்த வார்த்தையை வந்து எங்கேயுமே பேச முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு பெரிய பதிலடி வந்திருக்கு. ஒரு சிறிய இடத்துலேருந்து வந்தால் கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது பண்ணுவாங்க, அப்படிலாம் செய்யலாம், வந்து பதிலடி கொடுக்கலாம் மறுபடியும். ஆனால் இனிமேல் அந்த வார்த்தையை எடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஆண்டவன் வந்து கூலியை கொடுத்தான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து ஆண்டவன் வந்து முதல்வர் விஜய்க்கு வந்து ஒரு கூலியை கொடுத்துருக்காரு. இதான் சொல்கிறது, ஒரு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிறது. அதனால் வந்து எப்போவுமே பார்த்து அப்படியே போயிடாது காலம், அதுக்கு தக்க பதிலடிகளும் உடனுக்குடன் கிடைக்கும்.